வந்து மாங்காய் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல், பட்டை, கிராம்பு, மாங்காய், வெட்டி வச்ச மாங்காய், கரம் மசாலா, வத்தத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, வெங்காயம், கடுகு, சீரகம், வெந்தயம், பிரியாணி பட்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு வெங்காயம் பொன்னிறமாக்கி வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு தக்காளியை சேர்த்து லைட்டாக கிண்டவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். நல்லா மாங்காயும் உள்ளே போட்டு கொஞ்சம் வதக்கணுன்னா அந்த பச்சை வாடை அந்த ஸ்மெல் வந்து அதிகமாகும். அந்த டைம் நீங்கள் தேவையான அளவு அரிசியை உள்ளே போடணும். பார்த்தீங்களா, தேவையான அளவு அரிசியை எடுத்து வச்சுக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். பார்த்தீங்களா, சிம்மில் இருக்குது. வச்சுட்டு அரிசியை நம்ம உள்ளே போட்டாச்சு. லைட்டாக அரிசியை கிளறி விடணும். அந்த மாங்காவோட அரிசியை இதாகணும். நீங்கள் எத்தனை கப்பு அரிசி போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வர மாதிரி இனிமேல் இப்போ சாப்பாடு அரிசி போட்டாச்சு. இனிமேல் எத்தனை கிளாஸ் அரிசி போட்டுமோ அத்தனை கிளாஸ் தண்ணியை நம்ம இப்போ சேர்க்க போவோம். பாருங்க, நான் இப்போ 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்குது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் லைட்டாக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போவோம். ஓகேங்களா, உப்பு காரெல்லாம் எல்லாம் லைட்டாக இருக்குது. குக்கர் லைட்டாக அந்த மாங்காய் உடையாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கிண்டிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வைக்கலாம். ஓகேங்களா, மூடி வச்சு பிறகு குக்கரை அப்படியே மூடி வைப்பேன். விசிலும் போட்டாச்சு. லைட்டாக குக்கரில் நான் 1.5 கப் அரிசி போட்டேன். இப்போ 2 விசில் வந்தோடனே குக்கரை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, வெயிட்டிங் ஃபார் எவ்ரிஒன்.